வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது ராமேஸ்வரம் மீனவர்கள் பிடித்து வரக்கூடிய இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட மீன்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று 3வது நாளாக கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். விசைப்படகு மீனவர்கள் பிடித்து வரக்கூடிய மீன்களுக்கு விலை இல்லை என்றும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு விலையை நிர்ணயம் செய்வதாகவும் இதனால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வருகிறார்கள். ஏற்கனவே இலங்கை கடற்படையால் மீனவர்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட மீன்களை ஏற்றுமதி செய்யப்பட்ட ஏற்றுமதியாளர்கள் மீனவர்களிடமிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்யும் போது குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. தொடர்ச்சியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக தீர்வு எட்டாத நிலையில் இந்த கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து இன்று 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு சுமார் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடற்கரையின் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் சார்ந்தவர்களும் கடுமையாக வேலைவாய்ப்பிலிருந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல் பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டு தரக்கூடிய மீன்பிடி தொழிலானதும் பாதிக்கப்பட்டு இந்திய அரசுக்கு அந்த வருமானமும் அந்நிய செலாவணி பெறக்கூடிய வருமானமும் பாதிப்புக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் கொள்முதல் செய்யக்கூடிய கம்பெனிகள் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை. இதனால் தொடர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்தமானது நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் சிறிய படகுகள் மீன்பிடிக்க செல்லக்கூடும் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இருதரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக மீன்களை கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு அவர்கள் பிடித்து வரக்கூடிய நண்டு, இறால், கணவாய் உள்ளிட்ட மீன்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதேபோல் தமிழக அரசு மொத்தமாக கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மீனவர்கள் தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள். ராஜேஸ்வரி.